ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் டெஸ்ட் வந்துட்டு ஏன் நம்ம வந்து 10 to 12 hours ஃபாஸ்டிங்ல எடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நைட்டு சாப்பிடுற ஃபுட் வந்துட்டு நம்ம பாடியில குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி நம்ம அந்த குளுக்கோஸை வந்து நம்ம பாடி யூட்டிலைஸ் பண்ணிடும். அதாவது ஒரு 6 to 8 hours நம்ம பாடி வந்து அந்த குளுக்கோஸை யூட்டிலைஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு நம்ம பாடிக்கு குளுக்கோஸ் தேவை. அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி குளுக்கோஸை வந்து கிளைகோஜன் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம்ல நம்ம லிவர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். சோ அந்த கிளைகோஜனை திருப்பி குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணி நம்ம நார்மல் மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு அந்த குளுக்கோஸை நம்ம பாடி வந்து சப்ளை பண்ணும். அப்போ அந்த சப்ளை பண்ணும்போது நம்ம பாடி வந்து நார்மலா அந்த குளுக்கோஸை மெயின்டைன் பண்ணுதா இல்லையா அப்படிங்கறது தான் நம்ம வந்து ஃபாஸ்டிங் பிளட் சுகர் டெஸ்ட்ல தெரிஞ்சுக்க போறோம். சோ இந்த மாதிரி நம்ம WHO வந்துட்டு ஒரு புரோட்டோகாலை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு 10 to 12 hours இந்த ஃபாஸ்டிங் சுகர் நீங்க எடுக்கும் போது உங்களோட வேல்யூஸ் அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த புரோட்டோகாலை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இதனாலதான் நம்ம வந்துட்டு சுகர் டெஸ்ட் எடுக்கும் போது ஃபாஸ்டிங்ல எடுக்கணும். அதாவது டீ காஃபி எதுவும் எடுத்துக்காம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நம்ம எடுக்கும் போது நம்ம வேல்யூஸ் வந்து அக்யூரேட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்றோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.